வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டான ஜூஸியான ரொம்ப டேஸ்டியான பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குலாப் ஜாமுனோட பேசிக்ஸ் மெத்தடே இந்த மெத்தட் தான். நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ரவை, கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு இது மாதிரி விதவிதமாக குலாப் ஜாமுன் பண்ணலாம். முதல்ல நம்ம தேவையான பால்கோவா காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 150 ml திக்கான பால் சேர்த்துட்டு இதை நல்ல திக்கான பால்கோவாவாக காய்ச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் அளவுதான்றதுனால இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்ல பால்கோவா ரெடி ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 7 பிரெட் துண்டுகளை நல்ல ஒரு ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பிரெட்டோட அந்த ஓரங்களை கட் பண்ண வேண்டாம், அதோடையே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து பேக்கிங் பவுடரை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் நான் சின்ன ஸ்பூனால் தான் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த அளவே இதுக்கு சரியான அளவாக இருக்கும். கட்டிகள் இல்லாமல் பேக்கிங் பவுடரை கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் துண்டுகளையும் இது கூட சேர்த்துக்கலாம். பால்கோவாவையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் பால்கோவாவோட ஈரத்தன்மை கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் பால் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ஏழு பிரெட் துண்டுகளுக்கு தேவையான பால்கோவா தான் நம்ம எடுத்திருக்கோம். சப்போஸ் நீங்கள் அதிகமான அளவில் குலாப் ஜாமுன் பண்ணுறதா இருந்தால் பால்கோவாவோட அளவையும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக பண்ணிவிடுங்க. 3 பொருளையும் நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா இது மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு கையில் நெய் தடவி கிரீஸ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். கையில் நெய் தடவி கிரீஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது குலாப் ஜாமுன் இன்னும் வாசனையாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். மாவில் நம்ம நெய் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம எடுத்திருக்க இந்த அளவுக்கு நமக்கு 12 குலாப் ஜாமுன்கள் வரும். விரிசல் இல்லாமல் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். 150 கிராம் சர்க்கரை, 150 ml தண்ணி சேர்த்து சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பிரெட்டில் வேறு ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால இந்த அளவு சர்க்கரை பாகு இதுக்கு சரியான அளவாக இருக்கும். சர்க்கரை பாகு கொதிக்க ஆரம்பித்தாச்சு. ஒரு 2 ஏலக்காயை தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பேரலாக இந்த உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த உருண்டைகளை நல்ல பொன்னிறமாக மாறுற அளவுக்கு பொரித்து எடுத்துட்டு சூடாக இருக்கும்போது இதை சர்க்கரை பாகில் போட்டு விட்டுடலாம். சூடான சர்க்கரை பாகில் போட்ட உடனே ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்ல அளவுகள் பெருசாக மாறிடும். இந்த அளவுக்கு அளவுகள் பெருசாக மாறினாலே நம்மளோட குலாப் ஜாமுன் சரியான பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். இது இன்னும் கொஞ்சம் ஊறட்டும். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறின பிறகு இதை நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ.